ஜோஹட்சு பர்டிகுலரா இந்த டேர்ம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ இந்த அமானுஷ்ய சக்தி இல்ல வந்து ஒரு பயங்கரமான பேய் கதை அப்படின்லாம் கிடையாது. இந்த டேர்ம் வந்து நம்ம மனிதர்களுக்கிடையே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது நாம இங்க இருந்து எப்படி தற்காத்து கொண்டு வேற உலகத்துக்கு போறோமோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ தான் ஜோஹட்சு அப்படின்னு சொல்லி ஜப்பான் லாங்குவேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஜோஹட்சு அப்படின்றதுனா என்ன? ஸோ ஜோஹட்சுலாம் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி டேர்ம்ல அந்த வேர்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட லைஃபை மாத்திக்கிட்டாங்க. ஸோ இது எந்தெந்த நாட்டுல எல்லாம் ஃபாலோ பண்ணப்படுது இந்த ஜோஹட்சு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம கண்டதை பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜோஹட்சு இந்த வேர்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜப்பானீஸ் வேர்ட் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்லாம் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். என்னன்னா அப்படியே வந்து ஆவியாய் போறது. ஆவினா இறந்த ஆவியாய் போறது கிடையாது, மறைஞ்சு போறது. ஒரு தண்ணி எப்படி இருக்கும், அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எவாப்ரேட் ஆனாலும் அது வந்து ஏர்ல வந்து அது மாலிகுல்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு திங்காவோ இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காவோ ஒரு லிவிங் திங்காவோ இருக்கும்போது அவனுக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி ஜோஹட்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணா கிடைக்குது அப்படின்றதுதான் இந்த ஜோஹட்சுக்கான மீனிங். நிறைய பேருக்கு சில விஷயங்கள்லாம் என்னடா புரியாத மாதிரியே இருக்கு அப்படின்லாம். ஜோஹட்சு அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க, இந்த உலகத்தை விட்டு யாருக்குமே தெரியாம வேனிஷிங் இன் டு த சம் லைஃப். நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ்றோம், வேற பேரு, வேற தொழில், நம்ம யாருன்னே தெரியாம போய் வாழ்றதுதான். கண்டிப்பா இப்படி வாழ்றதுக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான காசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது ஜோஹட்சு வந்து சும்மாலாம் ஏனோ தானோ அப்படின்லாம் சொல்லி இல்ல நான் ஜோஹட்சுவா மாறிட போறேன், ஜோஹட்சு வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்லாம் வாழ முடியாது. அந்த பர்டிகுலர் வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்றது வந்து அவங்களா தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி காசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன். ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாம நிறைய டிப்ரெஷன் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் நிறைய டிப்ரெஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை ஓவர் கம் பண்றது எப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன காசஸ், அது என்ன ரீசன், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மனம் விட்டு பேசுங்க, மனம் விட்டு சிரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணாலே டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் போகாம இருக்கும். அடுத்ததா ஒரு விஷயம் அடிக்ஷன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு, கெட்ட விஷயத்துக்கு, நல்ல விஷயம் கூட கிடையாது, கெட்ட விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆனாலும் ஜோஹட்சுவா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட விஷயம் நம்மள ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிடும், பயங்கர பயம் ஏற்படுத்தும். நம்ம ஆல்ரெடி கெட்டது பண்றோம் நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் அதை மேற்கொண்டு பண்ணும்போது ஓ நம்ம வந்து உண்மையாலுமே நம்மள பாதுகாத்துக்க முடியல, ஸோ நம்ம இங்க இருந்து எங்காவது போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதனாலையும் ஜோஹட்சு அப்படியே தேர்ந்தெடுப்பாங்களாம். அடுத்தது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். எக்ஸ்ட்ரீமா சமாளிக்கவே முடியலப்பா என்னால அப்படின்னு ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்லல, அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பாங்களாம். அடுத்தது நிறைய சொல்லிட்டே வராங்க, அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன், ஒர்க் கல்ச்சர் ப்ரெஷர். என்னன்னா நம்ம எல்லாருமே காமனா ஃபேஸ் பண்றது வந்து இந்த ஒர்க் கல்ச்சர் ப்ரெஷர். காமனா இந்த ஐடி டேர்ம், ஐடி ஃபீல்டு இல்ல பொதுவாவே இந்த ஆஃபீஸ் கல்ச்சருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே ஓடி, ஏன்னா நம்மளும் நிறைய ஃபேஸ் பண்றோம் அப்படின்னும் போது இஓடி அப்படின்ற ஒரு ஒர்க் கல்ச்சர், எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரே வந்து நம்மளை கிரியேட் பண்ணி டிஃபால்ட்டா ஒரு ஒர்க் கல்ச்சருக்குள்ள எடுத்துட்டு போய் அந்த ஒர்க் கல்ச்சர் ப்ரெஷரா மாறிடுது. இது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது, நம்ம யாருக்காக ஒர்க் பண்றோம், ஸோ நம்ம அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு சைடு. சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒருத்தன் வந்து வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், பயங்கரமாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து நம்ம அதெல்லாம் சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இழந்தவங்க ரொம்ப அதிகம். எஸ், அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியலையே, நம்மளோட எந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு மறைஞ்சவங்க போற ஜோஹட்சுவும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நிறைய வகையான ஜோஹட்சுவை சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் சொல்லணும்னா, ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண என்னால இதுக்கு மேல்பட்டு முடியாது, தைரியம் இல்லாதவங்க கிடையாது, இதுக்கு மேல்பட்டு முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பர்டிகுலர் லைஃபை லீட் பண்ணி போயிடுறாங்க. இதுதான் ஜோஹட்சு. இந்த ஜோஹட்சு வந்து நிறைய பேர் கேட்கலாம், நீங்க இது லீகலா அப்படின்லாம் கேட்கலாம். இட்ஸ் லீகல் இன்
ஜப்பான், யூஎஸ், யூகே, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் இதெல்லாம் லீகலா இருக்கு. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல கிடையாது. இதுக்கு நான் பர்டிகுலர் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிளாக் இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து நான் படிக்கும்போது இந்தியன்ஸோட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்டஸை பார்த்தா 100% ஆஃப் த பீப்புள்ல 90% ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டில இருக்காங்களாம். அதனாலதான் ஜோஹர்ட்ஸுவா இங்க எடுத்துட்டு வரல போல இருக்கு. ஏன்னா 138 கோடி மக்கள் தொகை இருக்கிற 90% எடுத்துட்டு வந்தாங்கன்னா யாருமே எங்க இருக்காங்கன்னு தெரியாம மறைச்சு வைக்க முடியாதுல்ல. ஓகே, இது ஜோக்ஸ் அப்பார்ட், இது ஒரு சைடு இருந்தாலும் அடுத்ததா இதுக்குன்னே நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் மூவர்ஸ், ஃப்ளை பை நைட் ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஜோஹர்ட்ஸ் முடிவை எடுக்கிறவங்களுக்கு அவங்கள எப்படி வந்து நேவிகேட் பண்ணணும், அவங்கள எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன வேஸ்லாம் இருக்கு பாருங்களேன். தே ஹெல்ப் பீப்புள் டு டிஸப்பியர். ஃபர்ஸ்ட் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, எப்படி வந்து டிஸப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க இருந்ததுக்கான தடையே இல்லாம அவங்க எஸ்கேப் ஆகணும்ல, ஸோ அதையும் பண்ணி தராங்க. முக்கியமா இந்த எல்லா கம்பெனிஸும் நைட்ல மட்டும்தான் இயங்குமா, ஏன்னா பகல்ல வந்து வெளிச்சமா இருக்குன்றதுனால அந்த பர்டிகுலர் பர்சன் ஜோஹர்ட்ஸுவா போகணும்னு நினைச்சாலும் நிறைய பேர் கண்ணுல மாட்டிப்பான்றதுக்காக நைட்ல இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இயங்குது. அடுத்தது எஸ்கேப், எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜப்பானோட ருபீஸ்ல வந்து சம் 30,000 to 50,000 அவங்களோட நாட்டு கணக்குப்படி. பட் இந்தியா கணக்குப்படி எக்ஸாக்டா 30,000 ஸ்டார்ட் ஆகி 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு காஸ்ட் பண்றாங்களாம். நீங்க சப்போஸ் ஜோஹர்ட்ஸுவா ஜப்பான்ல இருந்து ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்க நாடலாம். இது பர்டிகுலரா ஆஃப்டர் 1960s தான் இந்த டேர்மே கண்டுபிடிச்சிருக்காங்க ஜோஹர்ட்ஸுன்னு. பட் 1990ஸ்க்கு அப்புறம் ஜோஹர்ட்ஸுவா மாறினவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு 10,000 20,000 ஸ்டார்ட் பண்ணி இப்ப வருஷத்துக்கு 2015ல இருந்து 1,80,000 அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதிகமா இருக்கு. இது வந்து ரீசெண்டா வந்த ஜப்பான்ல நடந்த ஒரு மீடியாவோட ஸ்டாட்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜோஹர்ட்ஸு எந்த அளவுக்கு வேகமா பரவிட்டு இருக்கு. ஜப்பான் மட்டும் இல்லாம யூகே, யூஎஸ், ஜெர்மனிலையும் இந்த மாதிரிலாம் ஸ்டாட்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோஹர்ட்ஸுவா மாறுறவங்க, ஒரு சைடு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏமாற்றங்கள், டிப்ரெஷன்ல இருக்கவங்க மட்டும் தான் ஜோஹர்ட்ஸுவா மாறுறாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னொரு இது இருக்குங்க, என்னன்னா பெரிய பணக்காரங்க, பயங்கரமா அந்த பணக்கார வாழ்க்கை, செக்ல கையெழுத்து போர் அடிச்சவங்க, இல்ல லக்ஸூரியஸ் கார்லயே போனவங்க, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் பணம்னு பார்த்து வெறுப்பானவங்களும் தங்களுக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், நாங்க இந்த ஐடென்டிட்டி எல்லாம் வேணாம், வேற இடத்துக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜோஹர்ட்ஸுவா முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோஹர்ட்ஸுவா முடிவு எடுக்கிறவங்கள ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அமிச்சுட்டா அவங்க வேற ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். சப்போஸ் அவங்க மேல ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் இல்ல மர்டர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜோஹர்ட்ஸுவா ஆகிறதுக்கு அந்த கம்பெனி ஒத்துழைக்காது, பரிந்துரையும் கவர்மெண்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இது எல்லாமே ஓவராலா நடக்குது. பட் ஜோஹர்ட்ஸுவா ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜோஹர்ட்ஸுவா போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மியா பீப்புள் இருக்க இடத்துல, தன்னை பத்தி தெரியாத இடத்துல, அது மட்டும் இல்லாம ஜாப் வெரிஃபிகேஷன், பெருசா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாத ஒரு ஜாபுக்கு ரொம்ப கம்மியா இன்கம் கிடைச்சாலும் போதுன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணுவாங்க. பட் சில பேர் ஆஃப்டர் ஜோஹர்ட்ஸுவா மாறின பிறகு ஓகே இந்த லைஃபே நல்லா இருக்குன்னு போனவங்க நிறைய பேர் இருக்காங்களா. பட் நம்மளால லைஃப்ல இதை கூட ஃபேஸ் பண்ண முடியலையே, அதுவே ஒரு பெட்டரான லைஃப் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தவங்களும் நிறைய வந்திருக்காங்களா. இதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப லோன்லினஸ்ல அந்த முடிவை எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன்ல நிறைய பேர் வந்து இதனால உயிரிழந்திருக்காங்களா. ஸோ இது எல்லாமே ஓவராலா ஜோஹர்ட்ஸுவா ஆனவங்களோட ஸ்டாட்ஸ், எப்படி ஜோஹர்ட்ஸுவா ஆனாங்க, அதனால ப்ரோஸ், அதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது உங்க எல்லாத்தையும் எடுத்து உங்க முன்னாடி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு ஜோஹர்ட்ஸுவா பத்தி இதுக்கு முன்னாடி எங்காவது கேள்விப்பட்ட ஐடியா இருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இல்லாம நீங்க ஜப்பான்ல இருந்தீங்கன்னா ஜோஹர்ட்ஸுவா ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி ஜோஹர்ட்ஸுவா ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த ரீசனுக்காக ஜோஹர்ட்ஸுவா ஆகணும் அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், see you. கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.